நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 1, 2 வசனத்தை ஒருவர் சத்தம் உயர்த்தி வாசிக்க. கர்த்தருடைய தூதனானவர் கில்காலில் இருந்து போகீமுக்கு வந்து, நான் உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் நான் உங்களை கொண்டு வந்து விட்டு உங்களோடு பண்ணின என் உடன்படிக்கையை நான் ஒரு காலும் முறித்து போடுவதில்லை என்றும், நீங்கள் இந்த தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாமல் அவர்கள் பலிபீடங்களை இடித்து போட கடவீர்கள் என்றும் சொன்னேன். ஆனாலும் என் சொல்லை கேளாதே போனீர்கள். ஏன் இப்படி செய்தீர்கள்? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா தேவ பிள்ளைகளும் ஜபத்தோடு காணப்படுவோம். கர்த்தர் நம்மோடு பேசுவார். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் பேச போகிற வார்த்தை, உடன்படிக்கையில் உண்மையுள்ள தேவன் அவர் சொன்னதை செய்வார். ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்களை கையை பிடிச்சு சொல்லுங்க, உடன்படிக்கையில் உண்மையுள்ள தேவன் அவர் சொன்னதை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொன்னதை, அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை மாற்றுகிற தெய்வம் அல்ல. அவர் ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில சொல்லி இருந்தா அவர் சொன்னதை செய்யாமல் அவர் விடுகிற தேவன் அல்ல. கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பாப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடன்படிக்கையில் உண்மையுள்ள தேவன். வேதத்தில் நான் வாசித்தது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து மோசே முகாந்திரமாய் அவர்களை அழைத்து வருகிறார்கள். மோசே முகாந்திரமாய் இவர்களை அழைத்து வரும் பொழுது வருகிற வழிகளிலே எல்லாம் பிரச்சனைகள், வருகிற வழிகளிலே எல்லாம் போராட்டம். அவர்கள் பிரயாணத்தை தொடங்கின அந்த நாள் முதலே அவர்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளை கண்ட ஜனம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில, அநேகருடைய இங்க இருக்கிற ஒவ்வொருவரோடு கேட்டா சொல்லுவாங்க, என் மேல என்ன இருக்கிறது? வாக்குத்தத்தம் இருக்கிறது. என் மேல ஒரு பெரிய ப்ராமிஸ் இருக்கிறது. என் மேல உன்னை நான் இப்படி கொண்டு போவேன், இன்ன வருஷத்துல உன்னை நான் இதை காண செய்வேன், இன்ன நாட்களில் உன்னை நான் இப்படி செய்வேன் என்று சொல்லி மிகப்பெரிய வாக்குத்தத்தம் என் மேல இருக்கிறது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா அநேகரிடத்துல ஒரு கேள்வி உண்டு, ஏன் அந்த வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கவில்லை? கேள்வி இருக்கா இல்லையா? கொஸ்டின் இருக்கா இல்லையா? அல்லேலூயா. அதுக்கு பதில் தான் நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம். நல்லா கவனிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களோடு ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, இவர்களை போகீமுக்கு ஆண்டவர் கொண்டு வந்து, இவர்களை போகீமுக்கு ஆண்டவர் அழைத்து வந்து சொன்ன ஒரு வார்த்தை உண்டு. உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் நான் உங்களை கொண்டு வந்து விட்டு உங்களோடு பண்ணின என் உடன்படிக்கையை நான் ஒரு காலும் மறந்து போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உடன்படிக்கையை மறந்து போகிற தெய்வம் அல்ல. அவர் ப்ராமிஸை மறந்து போகிற தெய்வம் அல்ல. உன்னுடைய வாழ்க்கையிலே அவர் ஒன்றை செய்வேன் என்று சொன்னால் நிச்சயமாய் அதை செய்து முடிக்கிறது வரைக்கும் அவர் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு சொன்னார், நான் உங்களோடு சொன்ன அந்த ப்ராமிஸை நான் இன்னும் என்ன செய்யல? முறித்து போடவில்லை. அப்படி என்றால் நான் மறந்து விடவில்லை. இன்றைக்கு அநேகருடைய தலைக்கு மேல இருக்கிற வாக்குத்தத்தம் அநேகருக்கு மறந்து போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகருக்கு ஒரு கேள்வி உண்டு, ஏன் இது நடக்க வேண்டிய இடத்திலே இப்படி சம்பவித்து விட்டது? ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே இவர்கள் சொன்னது ஒன்றும் நடக்கவில்லை? அநேக இடத்துல நான் கேரளாவில் நான் படித்ததுனால அநேக மலையாளி பாஸ்டர்ஸ் உண்டு.
അവர்கள் சொல்லுகிற വാർത്തയുണ്ട്, ഇതോ വിസ ഞാൻ കാണുന്നു. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. ബ്രദറിന് ഒരു വിസ വരുന്നത് ഞാൻ കാണുന്നു. ഹല്ലേലൂയ. ബ്രദർ ട്രിവാൻഡ്രത്ത് എയർപോർട്ടിൽ ഇറങ്ങി നിൽക്കുന്നത് ഞാൻ കാണുന്നു. ബ്രദർ ഫ്ലൈറ്റിൽ കയറി പോകുന്നത് ഞാൻ കാണുന്നു. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. இந்த ப்ராமிஸ் எல்லாம் பிரதர் கேட்கும்போ பிரதருக்கு உள்ளம் பூரிப்பாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்த வார்த்தைகள் எல்லாம் பிரதரும் சகோதரியும் கேட்கும்போ, ஐயோ நானா, என்னுடைய வாழ்க்கையிலையா இது சம்பவிக்க போகிறது. ஹல்லேலூயா. நான் முதலிலே சொல்லி ஆரம்பிக்கிறேன், அவர் பொய் சொல்லுகிற மனுஷன் அல்ல, மனமாறுகிற மனுபுத்திரரும் அல்ல நம்முடைய கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் செய்வேன் என்று சொன்னால் செய்வார், அவர் இதை நடப்பிப்பேன் என்று சொன்னால் நடப்பிப்பார். ஆனால் நானும் நீங்களும் தான் அதற்கு தடையா இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில ஏன் இது நடக்கவில்லை? சிலர் சொல்லுவாங்க, ஐயோ ബ്രദറിന്റെ വീട്ടിന്റെ മുമ്പിൽ വാഹനങ്ങൾ അടുക്കി വിട്ടിരിക്കുന്നത് ഞാൻ കാണുന്നു. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. പിന്നെ ബ്രദർക്ക് സ്വപ്നമെല്ലാം என்ன தெரியுமா? அன்று முதல் ബ്രദருக்கு സ്വപ്നமெல்லாம் வாகனம். சொல்லுங்களேன், வாகனம். சொல்லுங்களேன், வாகனம் அடுக்கி விட்டிருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் கேட்டு அல்லேலூயாயும் சோத்திரமும் சொல்லி அந்நிய பாஷையும் சொல்லி நீ போகும் பொழுது நீ யோசிக்க வேண்டும், என் நடைமுறை எப்படி இருக்கிறது, என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது, ஆண்டவரோடு நான் வைத்திருக்கிற உடன்படிக்கை எப்படி இருக்கிறது என்று நம்மை நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், வாக்குத்தத்தங்கள் கேட்கும் பொழுது தலையை ஆட்டி ஓ சோத்திரம் க்ளோரி என்று சொல்லி போவதற்கல்ல, அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு நான் எப்படி இருக்கிறேன் என்று என்னை நான் பரிசோதித்து பார்க்க வேண்டும். எத்தனை பேருக்கு புரியுதுங்க நான் பேசுறேன்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சிலரை கர்த்தர் உயர்த்துகிறார், சிலரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சிலர் நினைப்பாங்க, ஆண்டவர் என்னை எப்படியோ கொண்டு போகிறார். நான் அவர்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு, கர்த்தர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் என்ன செய்கிறாரா? மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார். அதனால நமக்கு மேன்மை பாராட்ட ஒன்னும் இல்லை. சொல்லுங்க, ஒன்னும் இல்லை. ஹல்லேலூயா. அப்போ இவர்களை ஆண்டவர் போகீமுக்கு கொண்டு வந்தார். போகீமுக்கு வருகிற வழியிலே கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை உண்டு, நீ என்ன செய்யக்கூடாது, நீங்கள் ஏன் இப்படி நடக்கவில்லை? ஆண்டவர் ஒரு கொஸ்டின் கேட்கிறார். ஆண்டவர் அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். உடன்படிக்கை பண்ணிட்டு ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒருபோதும் அதை என்ன செய்யவில்லை, முறித்து போட மாட்டேன். நான் உங்களை போகீமில் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னால், உங்களை நான் கனானிலே உயர்த்துவேன் என்று சொன்னால், நிச்சயமாய் நான் அதை என்ன செய்ய மாட்டேன். இன்னைக்கு அநேகர் ஆசீர்வாதத்தில் கொஞ்சம் குறையும் பொழுது, பிரச்சனைகள் தலைக்கு மேல வரும் பொழுது குறை சொல்லுகிறதெல்லாம் யார தெரியுமா? யார சொல்லுங்களேன், யார? இயேசுவே, ஏன் இப்படி என்னுடைய வாழ்க்கையில செய்தீர்? இப்படி ஒரு தேவன் இருந்தால் எனக்கு நடக்குமோ? அல்லேலூயா. இப்படி ஒரு இஸ்ரவேலின் தெய்வம் இருந்தால் என்னுடைய வாழ்க்கையில் இது சம்பவிக்குமோ? பலவிதமான கேள்விகளை வைத்து வாழுகிற ஒரு கூட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுபோலத்தான் இவர்களை ஆண்டவர் போகீமுக்கு கொண்டு வருவதற்கு முன்பதாய் இவர்கள் யோர்தானை கடந்திருக்கிறார்கள், இவர்கள் செங்கடலை கடந்திருக்கிறார்கள், எரிகோவை கடந்து வந்திருக்கிறார்கள். கடத்தி ஆண்டவர் கொண்டு வந்து போகீமிலே கொண்டு வந்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீங்கள் இந்த தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்களேன், என்ன செய்யக்கூடாது? பண்ணக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
அப்ப நம்ம பலப்பழும் நம்ம கேட்கிற ஒரு வார்த்தை உண்டு, ஆண்டவரிடத்துல கேள்வி கேட்கிறது உண்டு. ஏன் அவர் எனக்கு இப்படி செய்தார்? அல்லேலூயா. இங்கேயும் அவர்கள் அப்படித்தான் கேள்வி கேட்டார்கள். ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படி சம்பவித்தது? நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை, முதலாவது நம்முடைய வாழ்க்கையில பிராமிஸ் நிறைவேறாமல் போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய கீழ்ப்படியாமை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இன்றைக்கு சபைக்கு சொல்லுகிறேன், ஏன் என்று கேட்கிறதை விட்டு நான் எந்த இடத்துல ஒழுங்கின்மையா இருக்கிறேன், எந்த இடத்துல என்னுடைய வாழ்க்கை பிசகிவிட்டது, எந்த இடத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரோடு எனக்கு சேர முடியவில்லை என்கிறதை சபை பரிசோதித்து இந்த நாட்களிலே நீ கிறிஸ்துவுக்குள் வாழத் தொடங்கினார், நிச்சயமாய் அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற கர்த்தர். கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பாப்பா. சந்தரபாலா தரபாபா ரிகாமா சந்தரபாலா தரபாபா பாபா. கர்த்தருடைய மகிமை அநேகரை தொட்டு கொண்டிருக்கிறது இயேசுவின் நாமத்தில். ஜீசஸ், ஹalleluya. நம்ம அநேக இடத்துல கேள்வி கேட்போம், கேள்வி கேட்கறதுல நம்ம குறைஞ்சவங்க ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு பதில் தான் தெரியாதே தவிர கேள்விக்கு நம்ம சொல்லுங்களேன், நமக்கு பதில் தான் தெரியாதே தவிர கேள்வி கேட்கறத நம்ம எல்லாரும் விருதர்கள். அல்லேலூயா. நான் இன்னும் ஆழமா சொல்ல போன PhD. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல டாக்டரேட் ஆகும் கேள்வி கேட்கறதுல. அல்லேலூயா. நான் சொல்றேன், இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் கேள்வி கேட்கிறதை மாற்றிவிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எந்த இடத்துல என்னுடைய கீழ்ப்படியாமை இருக்கிறது, எந்த இடத்துல என்னுடைய ஆத்துமா பிசகிவிட்டது, எந்த இடத்துல ஆண்டவரும் நீரும் நானும் தம்மில் சேரக்கூடிய அந்த சேருதல் எங்க விலகி போனதென்று இன்றைக்கு சபை ஆண்டவரோடு கேட்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னதெல்லாம் சரிதான். உங்களோடு பண்ணின உடன்படிக்கையை நான் முறித்து போடுவதில்லை என்று ஆண்டவர் சொன்னதெல்லாம் சரிதான். ஆனா இவர்கள் ஆண்டவர் சொன்ன 2 காரியத்தில் இவர்கள் மாறிவிட்டார்கள். அல்லேலூயா. என்ன காரியம்? ஒன்று, தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணினார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னார்? தேசத்தின் குடிகளோடு நீ என்ன செய்யக்கூடாது? உடன்படிக்கை பண்ணக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுகிற உலகத்தில் வாழுகிற நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்கு விரோதமாய், ஆவிக்கு விரோதமாய், கிறிஸ்துவோடு சேருவதற்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்புக்கு விரோதமாய் எதை நமக்கு வந்தாலும் அதை உதறிவிட்டு கிறிஸ்துவோடு நீ சேரும் பொழுது நிச்சயமாய் உன்னுடைய வாழ்க்கையிலே அவர் சொன்னதை செய்து முடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஏமாற்றுகிற தெய்வம் அல்ல, மனுஷன் தான் ஏமாற்றுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஏமாற்றுகிற தெய்வம் அல்ல, அவர் பொய் சொல்லுகிற மனுஷன் அல்ல, அவர் மனம் மாறுகிற தெய்வம் அல்ல. அவர் செய்வேன் என்று சொன்னால் நிச்சயம் அது செய்வார். ஆனால் என்ன சம்பவம் தெரியுமா? நம்ம சீர்படுகிறது வரைக்கும் அது டிலே ஆகுமே தவிர அது கேன்சல் ஆகாது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அந்த ப்ராமிஸ் டிலே ஆகுமே தவிர, அந்த ப்ராமிஸ் தாமதமாகுமே தவிர அது என்ன ஆகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஒன்று, அவர்களுடைய கீழ்ப்படியாமை. கீழ்ப்படியாமை வந்த பொழுது என்ன சம்பவித்தது? என்றென்றைக்கும் விட்டு போகாத வாதையினால கர்த்தர் வாதிக்க தொடங்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் மனசுல ஆண்டவருக்கு ஒரு பெரிய பாரம், ஆண்டவருடைய மனசுல ஒரு பெரிய சங்கடம். அந்த 2ஆம் வசனத்தில் கீழே ஆண்டவருடைய மனக்குமுறலை ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் இப்படி செய்தீர்கள்? அல்லேலூயா. ஏன் இப்படி செய்தீர்கள்? உங்களை செங்கடலை கடந்து வந்து செங்கடலையும் யோர்தானையும் எரிகோவையும் கடந்து கொண்டு வந்த தேவன் அல்லவோ நான்? அல்லேலூயா. வனாந்தரத்தில் பசித்த பொழுது காடையை தந்தேனே,
வனாந்தரத்திலே கஷ்டப்பட்ட பொழுது மன்னாவை தந்து செழிப்பாய் நடத்தினே. ஆண்டவர் கேட்கிறார், ஏன் இப்படி செய்தீர்கள்? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் அந்த கேள்விக்குறியோடு நிற்கும் பொழுது நான் ஆத்மாவில் நான் சொல்றேன், எந்த இடத்துல ஆவியில நான் பிசகி இருக்கிறேன் என்று இன்றைக்கு உங்களை பரிசோதித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற முடியாமல், ஆண்டவருடைய பிராமிஸ் என் வாழ்க்கையில நிறைவேற முடியாமல் எந்த இடத்துல நான் தடைபட்டு இருக்கிறேன் என்கிறதை சபை உணர்ந்து இந்த நாட்களில் மனம் திரும்பினால் நிச்சயமாய் அவர் சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியுதாங்க நான் பேசுறது புரியுதா? ஏமே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து இரண்டாமது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பலிபீடத்தை என்ன செய்யணும்? இடித்து போடணும். இவர்கள் கட்டினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு ஆப்போசிட் அதுதானே. ஆண்டவர் சொன்னார், நீ உடன்படிக்கை பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த தேசத்தில் ஜனங்கள் மனம் கண்டது போல வாழ்ந்தவர்கள், அந்த தேசத்தின் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்பட்டவர்கள், அந்த தேசத்தின் ஜனங்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பாவம் செய்தவர்கள். அதனால ஆண்டவர் சொன்னால், நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ சந்ததி, நீங்கள் ஆண்டவரால் பரிசுத்த கூட்டம், அதனால நீங்க அவர்களோடு என்ன செய்யக்கூடாது? உடன்படிக்கை பண்ணக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை நான் கீழே வாசித்து அந்த வார்த்தைகளை நான் ஆவியில் கிரகிக்கும் பொழுது, கீழே அவர்கள் அதற்கு விரோதமாய் செய்யாவிட்டால் ஆண்டவர் ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. அந்த வார்த்தை உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அவர்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் எழும்பினதுனால வேற யாரும் இல்லை, சொந்த ஜனம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரத்தம் சிந்தி மீட்டெடுத்த சொந்த ஜனம் அவருக்கு விரோதமாய் எழும்பி நிற்கும் பொழுது அவரும் எதிர்த்து நிற்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் எதிர்த்த பொழுது என்ன சம்பவிச்சு தெரியுமா? கீழே வாசிங்க, 3ஆம் வசனம். ஆகையால் நான் அவர்களை உங்கள் முகத்துக்கு முன்பதாக துரத்துவதில்லை. அப்போ கீழ்ப்படியாமையினால என்ன சம்பவித்து? என்றென்றைக்கும் வாதை அவர்களுக்கு முன்பதாய் நின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப வாக்குத்தத்தம் இருக்கா இல்லையா? வாக்குத்தத்தம் இருக்கா இல்லையாங்க? சொல்லுங்களேன், வாக்குத்தத்தம் இருக்கா இல்லையா? ப்ராமிஸ் இருக்கா இல்லையா? அது ஆண்டவர் சொன்னா அது ஒரிக்கலும் மாறாது. ஆனா என்ன சம்பவித்தது? செய்யக்கூடாது என்று சொன்னதை கீழ்ப்படியாமையினாலே இவர்கள் திரும்பவும் 10 வருஷத்துக்கு பின்னாடி வந்துட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கீழ்ப்படியாமையினாலே 2 ஸ்டெப் மேல போனவங்க இப்ப 10 ஸ்டெப் கீழே வந்துட்டாங்க. அல்லேலூயா. இப்ப யாருடைய குற்றம்? சபை சொல்லணும். இப்ப யாருடைய குற்றம்? ஆண்டவர் அவர் சொன்ன வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறாமல் இருக்கிறதுக்கு யாருடைய குற்றம்? சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. யாருடைய குற்றம்? நல்ல கையை ஒசத்தி சொல்லுங்க பாப்பா, யாருடைய குற்றம்? அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த இடத்துல கீழ்ப்படியாமை வந்துச்சோ, எந்த இடத்துல உடன்படிக்கை மாறினதோ, எந்த இடத்துல ஆண்டவர் கொடுத்த பிராமிஸ் விலகி போனதோ, அங்க பிரச்சனை ஆரம்பித்து விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார் ஒரு வார்த்தை, என்றென்றைக்கும் உன் முகத்துக்கு இந்த வாதை விலகி போவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு சபையோடு நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், இன்றைக்கு எந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி உண்டு, ஏன் இப்படி நடக்கிறது, ஏன் இது சம்பவிக்கவில்லை? நான் சொல்லுகிறேன், அப்படி கேட்கிற கேள்வியை விட்டு, ஆண்டவரே எந்த இடத்துல நான் பிசகி விட்டேன், எந்த இடத்துல கீழ்ப்படியாமை வந்து விட்டது என்று ஆராய்ந்து உணர்ந்து ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தால் நிச்சயமாய் அவர் சொன்னதை செய்து முடிக்க
வல்லமையுள்ள கர்த்தர். கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பாப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது என்ன சம்பவித்தது? வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் போவதற்கு காரணம் என்ன? ஒன்று என்ன காரணம் சொல்லுங்களேன். ஒன்று என்ன காரணம்? கீழ்ப்படியாமை. அல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் உடன்படிக்கையை மீறினதுனால கீழ்ப்படியாமை. இரண்டாவது ஒரு பகுதியை நம்ம படிக்க போகிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனம் வாசிங்க. கில்காலிலே பெலிஸ்தர்கள் எனக்கு விரோதமாய் வந்து விட்டார்கள் என்று சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்று சாமுவேல் சவுலை பார்த்து புத்தியீனமாய் செய்தி அதுக்கு மேல வசனம் வாசிங்க. அதுக்கு மேல மேல ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நான் கண்டபடியினாலே எண்ணி 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 துணிந்து. அல்லேலூயா. அந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க. எண்ணி துணிந்து. துணிந்து துணிந்து சொல்லுங்க. துணிந்து துணிகரம் சொல்லுங்க. அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின சில ப்ராமிஸ் நம்ம வாழ்க்கையிலே நடக்காம போவதற்கு முதல் காரணம் நம்முடைய முதல் காரணம் நம்முடைய கீழ்ப்படியாமை. இரண்டாவது நம்முடைய துணிகரம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இங்கே ஒரு நல்ல அழகான நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது பெலிஸ்தியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறது. அல்லேலூயா. அப்போ சவுல் யாரு? சவுல் யாரு சொல்லுங்களேன். சவுல் யாரு? எல்லாம் சண்டே கிளாஸ் படிச்சவங்க தானே. சொல்லுங்க. சவுல் யாரு? ராஜா. சாமுவேல் யாரு? யாரு? தீர்க்கதரிசி. அவர் ஒரு புரோகிதன், அவர் ஒரு ஆசாரியன். நல்லா கவனிக்க வேண்டும். அப்போ ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலையை யார் செய்யணும்? யார் செய்யணும் சொல்லுங்க. யார் செய்யணும்? ஆசாரியன் செய்யணும். ராஜா செய்ய வேண்டிய வேலையை யார் செய்யணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலையை ராஜாவுக்கு என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. அப்படி செய்தாலுமே பழைய ஏற்பாடுல அது பெரிய பாவம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இங்கே சாமுவேல் வருவதற்கு ஏதோ கொஞ்சம் நேர தாமதம் ஆகிவிட்டது. அல்லேலூயா. உடனே ஜனங்கள் பிரிந்து போகிறதை கண்டுணர்ந்த சவுல் செய்த காரியம், அவன் துணிந்து, அல்லேலூயா, அவன் துணிந்து ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை அவன் துணிந்து என்ன செய்தானா? செய்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ துணிகரத்தில் என்ன சம்பவித்தது தெரியுமா? ராஜ்ய பாரம் பிடுங்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கீழ்ப்படியாமை எந்தெந்தேக்கும் தலைக்கும் மேல ஒரு வாதை நின்று கொண்டே இருக்கும். இரண்டாவது துணிகரத்தினால ராஜ்யபாரியம், அதாவது பிடுங்க வேண்டிய சிலது பிடுங்கி போகும். அல்லேலூயா. புரியுதாங்க உங்களுக்கு?
அல்லேலூயா. இன்னும் ஆழமாய் சொல்லுகிறேன், பாவம் என்று தெரிந்தும் அதை செய்கிறது தான் என்னது? 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 சொல்லுங்களேன், என்னது? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்போ அந்த ப்ராமிஸ் எப்படி நம்ம மேல ஆண்டவர் செய்ய முடியும்? அல்லேலூயா. அப்ப யாரு குத்தம்? யாரு குத்தம்? சொல்லுங்களேன், யாரு குத்தம்? அல்லேலூயா. அப்போ அதுதான் சொல்லணும், എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கீழ்ப்படியாமையினால தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் என்ன செய்யல? என்ன செய்யல? நடக்கல. அவர் மாறுகிற தெய்வம் அல்ல, மனமாறுகிற தெய்வம் அல்ல, அவர் மனுஷன் அல்ல, ஏமாற்றுகிறவர் அல்ல. இரண்டாவது, துணிகரத்தினால அவனுடைய ராஜபாரம் என்ன செய்யவிட்டது? அவனை விட்டு புடுங்கப்பட்ட. அந்த வசனத்தை வாசிங்க, தெரியும், வாசிங்க. உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. போதும், ஒரு வார்த்தையை சொல்லியாச்சு. உங்க ராஜ்யபாரம் என்ன செய்யாது? நிலை நிற்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. சவுலுக்கு இருந்தது அது ஒண்ணும், ராஜா என்கிற பட்டம். இது இப்ப அதுவுமே கலந்து போயிடுச்சு. எதனால? எதனால? துணிந்து செய்ததுனால. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேன், ஏனென்று ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்பதற்கு நாம் அவருக்கு ஒன்றும் கொடுத்து வைக்கல. அல்லேலூயா. இன்று முதல் இன்னைக்கு அநேகர் இதுக்குள்ள கேட்கறது உண்டு, ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, ஒய், ஏன்? இன்று முதல் அதை ஸ்டாப் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னு கேட்கறதுக்கு அவர் நம்முடைய வேலைக்காரன் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய கீழ்ப்படியாமையினாலேயும் நம்முடைய துணிகரத்தினாலேயும் தேவன் செய்ய வேண்டும் என்று நினைத்த பல பദ്ധதிகளும் இன்றைக்கு பெண்டிங்கிலேயாக்கி நிற்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு அநேகர், இதற்குள்ள இருக்கிற அநேகர் இன்றைக்கு ஆசீர்வாதத்தில் அவர்கள் வாழ வேண்டிய காலங்கள் முடிந்து விட்டது. அல்லேலூயா. ஏன்? நம்முடைய வாழ்க்கையில வந்த அநேக இடத்துல நம்முடைய வாழ்க்கையில வந்த கீழ்ப்படியாமை. அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சொல்லி அடுத்த பகுதிக்கு போகிறேன். சிந்தித்து செயல்பட மறந்து விட்டார்கள். வாசிங்க, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்தை வாசிங்க. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க போதும், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். அப்போ இன்னைக்கு நான் பேசுற மெசேஜுடைய தலைப்பு என்ன? உடன்படிக்கையில உண்மை உள்ள தேவன், அவர் சொன்னதை செய்வார். அப்ப நமக்கு ஒரு கேள்வி உண்டு, ஏன் என்னுடைய வாழ்க்கையில நீங்க சொன்னது செய்யல? உண்டா இல்லையா? எனக்கு கேள்வி உண்டுன்னு உள்ளவங்க கையை உசத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. இனி யாரும் வசத்த மாட்டேன், எனக்கு தெரியும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கேள்வி உண்டு. ஆனா அந்த கேள்விக்கு பதில் தான் நான் இப்போ படிச்சுட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால அவர்கிட்ட கேள்வி கேட்கறத விட்டு ஒன்று எதை மாற்றணும்? நம்முடைய கீழ்ப்படியாமை. 2 நம்முடைய துணிகரம். 3வது சிந்தித்து செயல்படாமல் மறந்ததினால என்ன சம்பவித்தது? தேவ சாயலை இழந்து விட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இவர்கள் சிந்தித்து செயல்படவில்லை. ஆண்டவர் அழகான ஒரு தோட்டத்தை என்ன செய்தாரு? உருவாக்கி வச்சார். அந்த அழகான தோட்டத்திலே அழகான 2 பேரை என்ன செய்தாரு? ஆண்டவர் படைத்தார்.
அவர்களுக்கு ஆண்டவர் பயங்கர ப்ராமிஸை கொடுத்தார், பயங்கர ஒரு அதிகாரத்தை கொடுத்தார். என்ன அதிகாரம்? தோட்டத்தை பண்படுத்துவதற்கும் ஆளுவதற்கும். அல்லேலூயா. ஆளுகிற அதிகாரம். அதனால தான் இன்னைக்கு அநேக சகோதரிமாரு வீட்டை ஆளுறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்களேன் அல்லேலூயா, அல்லேலூயா. ஏமேன். நான் அதுக்கு போகலை. ஏமே என் வாய்க்கு காவல் வையும். கரங்களை உயர்த்துற அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. அப்போ நான் என்ன சொல்றேன்? அப்போ ஆண்டவர் தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவர்களுக்கு அதிகாரத்தை என்ன செய்கிறாரு? கொடுத்தார். அப்போ அந்த அதிகாரத்தை இவர்கள் கையில் எடுத்து, அந்த அதிகாரம் இவர்களுக்கு மேலே இருக்கு. ஆனா இவர்கள் என்ன செய்தார்கள்? சிந்திக்க மறந்து விட்டார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு பல இடத்திலையும் ஆண்டவர் நமக்கு தருகிற ப்ராமிஸை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்க காரணம் என்ன தெரியுமா? நம்ம சிந்தித்து செயல்பட மறந்து விடுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேன், ஆதாமும் ஏவாளும் ஒருவேளை ஒரு நிமிஷம் சிந்தித்திருந்தால், ஒரு நிமிஷம் யோசித்திருந்தால், ஐயோ என்னை படைத்தவர் சொன்ன ஒரு பதம் உண்டு, இதை நீ புசிக்க கூடாது, இதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். அப்போ ஆதாமும் ஏவாளும் சிந்திக்கணுமா வேண்டாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சிந்தித்து செயல்படாததினாலே ஒரு பழத்திலே அவர்கள் விழுந்து விட்டார்கள். அல்லேலூயா. அதனால என்ன சம்பவித்தது? ஒரு மகா பெரிய தேவனுடைய சாயல் அவர்களை விட்டு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த 3ஆம் அதிகாரத்திலே 4-5 வசனத்தை வாசிங்க. சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ புசிக்கும் நாளில சாகவே சாவாய். இப்போ சர்ப்பம் என்ன சொல்லுது? பிசாசு என்ன சொல்றான்? சாகவே சாவதில்லை. அல்லேலூயா. அப்போ சிந்திக்கணுமா சிந்திக்கண்டாமா? ரெண்டும் இருக்குல்ல முன்னாடி. சிந்திக்கணுமா சிந்திக்கண்டாமா? என்னை படைத்தவர் சொல்லி இருக்கிறாரு, நீ என்ன செய்வ? செத்து போவ. ஆனா இப்ப வந்தவன் சொல்றான், நீ சாகவே சாவாய். சாக மாட்டேன். அல்லேலூயா. நீ பிழைப்ப, அழகா இருப்ப, தேவர்களை போல மாறுவ. கொஞ்சமும் சிந்திக்கல, அம்மா மட எடுத்து முழுங்கிச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. முழுங்கினது பாதி மகாபாவி கணவனுக்கும் கொஞ்சம் பாசக்கார மனைவி. அல்லேலூயா. எங்க நீங்க கிளச்சிட்டெல்லாம் வாங்க, அந்த தென்னைக்கு உரம் எல்லாம் வச்சுட்டு வாங்க, உங்களுக்கு நான் பழம் இங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சில இடத்துல கர்த்தருடைய வார்த்தை நமக்கு மேல நிக்கிற சில ப்ராமிஸ், நமக்கு மேல நிக்கிற சில வாக்குத்தத்தம் நமக்கு நடக்காமல் இன்றைக்கும் பெண்டிங்ல இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? சிந்திக்க வேண்டிய இடத்துல நம்ம சிந்திக்கல. அல்லேலூயா. சட்டை போட்டு என்ன செஞ்சிடறோம்? சிலவங்களுக்கு ஆத்திரமாக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. சிலவங்களுக்கு பரவேசம், வெப்பராளம். அல்லேலூயா. அதுலேயே எல்லாம் நான் சொல்றேன், புத்தி யுக்தி வசனம் இருக்கையா, புத்தி யுக்தி நிதானம். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலவங்களுக்கு புத்தி உண்டு, யுக்தியும் உண்டு. இன்னைக்கு புத்தி உள்ள பலராக்கு இங்கே வராத்தோ, நான் எழுதி வச்சிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் டைரியில் எழுதி வச்சிருக்க, யாரெல்லாம் வரலன்னு எனக்கு தெரியும். ஏமே அங்கே இருந்தெல்லாம் பார்த்து ஒன்றுன்னா ஒவ்வொரு சேரையாக பார்த்து நான் எழுதி வச்சிருக்கு. இன்னைக்கு வராத்த பலரும் என்ன உள்ளவர்கள்? என்ன உள்ளவர்கள் சொல்லுங்களேன்? என்ன உள்ளவர்கள்? புத்தி உள்ள. லைவ் உண்டோ இல்லையோ? இல்லை கேட்கட்டு அவங்களாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
அப்ப புத்தி உள்ளவர்கள் நல்ல கவனிக்கணும். அல்லேலூயா. அப்ப புத்தி, யுக்தி, நிதானம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சிலவங்களுக்கு புத்தியும் உண்டு, யுக்தியும் உண்டு. இந்த நிதானத்தை இழந்ததுனால தேவ சாயல. அல்லேலூயா, அல்லேலூயா. புத்தி இருந்தும் பிரயோஜனம் இல்லை, யுக்தி இருந்தும் பிரயோஜனம் இல்லை. நிதானத்தை நீ இழந்து விட்டால் இது ரெண்டும் உனக்கு இருந்தாலும் ஒரு பலனும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதாமு கிட்ட, ஆதாமு ஏவாளு கிட்ட சாத்தான் வந்து சொன்ன பொழுது, பிசாசு வந்து சொல்றான், வஞ்சனைக்காரன் சோதனைக்காரன் வந்து சொல்றான், இது புசிப்புக்கு நல்லது. அல்லேலூயா. So tasty. அல்லேலூயா. ஒன்னும் பாக்கல வாங்கி படா. நான் நினைக்கிறேன் கொடும் பசியில சிலப்போ இருந்திருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சம்பவித்தது? புசித்த மாத்திரத்திலே அந்த தேவனுடைய சாயலை அவர்கள் இழந்து விட்டார்கள். இன்னும் நான் ஆழமாய் சொல்ல போனால், தேவன் அவர்களுக்கு மேல வச்சிருந்த அநேக வாக்குத்தத்தங்களை அவர்கள் இழந்து விட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இழந்ததுனால ஆண்டவர் சொன்ன ப்ராமிஸ் இன்னும் நடக்கல. அல்லேலூயா. இன்னைக்கு கேட்பீங்களாங்க கேள்வி? இன்னைக்கு கேள்வி கேட்பீங்களாங்க? சொல்லுங்க, இன்னைக்கு கேள்வி கேட்பீங்களாங்க? அல்லேலூயா. கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி ஒன்று யோசிக்கணும், எனக்கு கீழ்ப்படியாம உண்டா? கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி இன்னொன்று யோசிக்கணும், எனக்கு துணிகரமா நான் ஏதாவது. மூணாவது என்ன கேட்கணும்? என்ன சிந்திக்கணும்? சிந்தித்து எங்கேயாச்சும் சிந்தித்து செயல்பட நான் மறந்துட்டேனா? அல்லேலூயா, அல்லேலூயா. சில சகோதரமாரு மூக்கில், நம்ம சொல்லுவோம் மூக்கில் அரகம்புல்லாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சகோதரிமாருக்கும் உண்டு, சகோதரന്മാർ மாத்திரம் இல்லை, சகோதரிமாருக்கும் தூரோடி காத்தடிக்கண்டா உடனே பின்ன பின்ன பூகம்பம் தான் வீட்டில். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேன், சிந்தித்து செயல்படணும், சிந்தித்து செயல்படணும். ஒரு காரியம் பிறக்குவதற்கு முன்னே நீங்கள் சிந்திக்க வேண்டும், இது எப்படி, இதை எப்படி முடிக்கிறது, இதை எப்படி செய்து முடிக்கிறது என்று சிந்தித்தா வீடு சமாதானமாய் போகும் ஐயா. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உடன்படிக்கையில் உண்மையுள்ள தேவன் அவர் சொன்னதை செய்வார். அப்போ ஏன் அவர் சொன்னதை செய்ய முடியல? ஒன்று கீழ்ப்படியாம, ரெண்டு துணிகரம், மூன்றாவது சிந்தித்து செயல்படாததுனால. இன்னும் ஒரு குடும்பத்தை நான் உங்களுக்கு காண்பித்து நான் முடிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷத்துக்கு வாங்க. 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தை வாசிங்க. இப்படி யூதயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்தில் ஒருத்தி, அவள் பெயர் எலிசபெத். போதும். இப்போ நம்ம இவ்வளவு நேரம் சிந்தித்தது எதனால நம்ம வாழ்க்கையில நடக்கல? ஆண்டவர்கிட்ட நம்ம கேள்வி கேட்க கூடாது என்று சொல்லி நம்ம சிந்திச்சோம். எதனால? ஒன்று நம்ம கீழ்ப்படியாம, ரெண்டு துணிகரம், மூன்றாவது சிந்தித்து செயல்படாததுனால சில ப்ராமிஸ், சில வாக்குத்தத்தம் இன்னைக்கும் பெண்டிங்கில் நிக்கி. இனி நான் உங்களுக்கு சொல்றேன், அவர் சொன்னதை நிறைவேற்றின ஒரு தெய்வீக குடும்பம் உண்டு. அவங்கள தான் படிக்க போறோம். அவங்க பேர் என்னது? அவங்க பேர் என்னது? அந்த குடும்பத்துக்கு பேர் என்னது? பின்னாடி 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 இருக்கிற அந்த அந்த லைன் சொல்லுங்க பாப்பா. அந்த 3 லைன் நம்மச்சி மாறலாம், அப்படி சொல்லுங்க, சொல்லுங்க. அவங்க பேர் என்ன? அந்த குடும்பத்துக்கு பேர் என்னது? சகரியா, எலிசபெத்.
சோறு கையில் எடுக்கும்போதும் ஓர்மை வரணும். சகரியா, எலிசபெத் மிக அழகான ஒரு குடும்பம். அவங்க வயது சென்றவர்கள், அப்பச்சனும் அம்மச்சியுமாக்கு. யார் அந்த குடும்பம்? யாரு? அப்பச்சனும் அம்மச்சி. பயங்கர ஒரு தாழ்மையான ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் சண்டை வந்ததா பைபிள்ல வசனம் இல்லை. அந்த குடும்பத்தில் சௌந்தரிய பிணக்கம் வந்ததா பைபிள்ல வசனம் இல்லை. அந்த குடும்பத்தில் பிரச்சனை வந்ததா பைபிள்ல வசனம் இல்லை. ஆண்டவருடைய பார்வையில் பரிசுத்தமாய் வாழ்ந்த ஒரு குடும்பம். அல்லேலூயா. அந்த குடும்பத்தின் நாயகன் பேர் என்ன? அந்த குடும்ப நாயகனின் பேர் என்ன? சகரியா. நாயகியின் பேர் என்ன? எலிசபெத். அந்த வசனத்தை கீழே வாசிங்க, உங்களுக்கு புரியும். அவர்கள் இருவரும் போதும், நல்ல கவனிங்க. இந்த சகரியா ஒரு ஆசாரியன். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். சகரியா யாரு? சகரியா யாரு? ஆசாரியன், ஒரு புரோகிதன். அதாவது சுழற்சி முறைப்படி தூபம் காட்டுகிற ஒரு மனுஷன். அப்படி என்றால் ஒவ்வொரு நாட்களும் சுழற்சி முறைப்படி சபையிலே அல்லது அவர்களுடைய அந்த கூடாரத்துக்குள்ளே, அவர்களுடைய அந்த 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 கூடாரத்துக்குள்ளே தூபம் காட்டுகிற ஒரு மனுஷன் தான் யாரு? சகரியா. அந்த சகரியாவுக்குள்ளே ஒரு நீண்ட கால ஒரு ஏக்கம் இருந்தது. என்ன ஏக்கம்? பிள்ளை இல்லாத ஒரு ஏக்கம். வெகுகாலமாய் அவர்களுக்கு ஒரு கவலை. வெகுகாலமாய் அவர்களுக்கு, நான் நினைக்கிற எத்தனை வருஷம் என்று நான் கவனிக்கவில்லை, எத்தனை வருஷம் என்று அங்கே சொல்லவில்லை. ஆனால் வெகு காலமாய், அந்த வசனத்தை வாசிங்க புரியும். அவர்கள் இருவரும் கட்டரிட்ட சகல கற்பனைகள் படி, கீழே 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 வரணும், கீழே. அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது, இருந்தார்கள். அல்லேலூயா. அப்போ யாருக்கு கவலை வந்துச்சு உண்டு? யாருக்கு துக்கம் உண்டு? எலிசபெத்துக்கு துக்கம் உண்டோ இல்லையோ, சகரியாவுக்கு பயங்கர துக்கம். அல்லேலூயா. அந்த துக்கத்தினால மூழ்கி இருக்கிற குடும்பம், ஆண்டவர் அந்த குடும்பத்தை குறித்து சாட்சி கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? அந்த 1ஆம் அதிகாரத்தின் அந்த 5ஆம் வசனம் அல்ல, அந்த 6ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கத்தரிட்ட சகல கற்பனைகளின்படியே நடந்தார்கள். ஒன்று, அந்த குடும்பத்துக்கு பிரத்யேகதை என்ன தெரியுமா? அந்த குடும்பத்துக்கு பிரத்யேகதை என்ன தெரியுமா? அந்த குடும்பம் அனுகிரகிக்கப்பட வேண்டிய காரணம் என்ன தெரியுமா? அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட காரணம் என்ன? கர்த்தரிட்ட சகல கற்பனையிலையும் அவர்கள் நடந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ தூதன் ஒரு ப்ராமிஸை கொடுக்கிறார். தூதன் ஒரு ப்ராமிஸை கொடுக்கிறார். அந்த வசனத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு புரியும். நான் அதை சொல்லி, கர்த்தருடைய தூதன் சகரியாவனை கண்டு கலங்கி பயமடைந்தார். சகரியாவே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத், போதும், மனைவியாகிய எலிசபெத். இப்போ எலிசபெத்துக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை. இப்போ இவர்கள் 2 பேரும் எப்படிப்பட்டவர்கள்? எப்படிப்பட்டவர்கள்? வயது முடிந்தவர்கள், சென்றவர்கள். அப்போ தூதனானவன் இவர்களுக்கு, நான் பேசுறது புரியுதாங்க உங்களுக்கு? புரியுதா? தூதனானவன் ஒரு ப்ராமிஸை கொடுக்கிறார். இப்போ வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். இப்போ முதல்ல நம்ம படித்தோம், வாக்கு தத்தத்தில் உடன்படிக்கையில் உண்மையுள்ள தேவன் அவர் சொன்னதை செய்வார். இப்ப சகரியாவுக்கு ஆண்டவர் ஒரு உடன்படிக்கையை கொடுக்கிறார். என்ன உடன்படிக்கை கொடுக்கிறாரு? என்ன வாக்கு தத்தத்தை கொடுக்கிறாரு? உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பிலீவபிள். அது சிந்தித்து பார்க்க முடியாத
அது விசுவசிக்க முடியாத ஒரு கற்பனையாகவே இருந்தது. யாருக்கு? யாருக்கு? சக்கரியாவுக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருக்கு அப்படி தானே. சில ப்ராமிஸை கேட்கும்போ, சில வாக்குத்தத்தங்களை கேட்கும்போ அன்பிலீவபிள், இது சம்பவிக்குமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இவர்களை குறித்ததான ஒரு சாட்சி மேல கிடக்குது. இவர்கள் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளிலும், அதாவது கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியே இவர்கள் நடந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ப்ராமிஸ் நிறைவேறுவதற்கு ஒன்றாம் ரீசனே அவருடைய கற்பனையின்படி என்ன செய்தார்கள். அல்லேலூயா. இவர்களுடைய வாழ்க்கையில கீழ்ப்படியாமை இல்லை, துணிகரம் வரவில்லை. சிந்தித்து செயல்பட வேண்டிய இடத்துல இவர்கள் சிந்தித்து செயல்பட்டார்கள். அவர்களுடைய ஆண்டவருடைய உடன்படிக்கையில் இவர்கள் பலமாய் நின்ற ஒரு குடும்பம். அல்லேலூயா. இன்றைக்கு நான் சபையோடு சொல்லுகிறேன், தேவன் நம்முடைய வாழ்க்கையில் தருகிற வாக்குத்தத்தம், தேவன் நம்முடைய வாழ்க்கையில் தருகிற ப்ராமிஸ் நிறைவேறணும்னா, ஒன்று, நீங்கள் கட்டரிட்ட சகல கற்பனைகளின்படியே நாம் நடக்கிறவர்களாயிருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஆத்மாவில் நீ வளரும் பொழுது, ஆவியில நீ வளரும் பொழுது நிச்சயமாய் அவருடைய கற்பனையின்படி நம்மால நடக்க முடியும். நிச்சயமாய் அவரிட்ட கட்டளையின்படி நிச்சயமாய் நமக்கு நடக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது, அந்த குடும்பத்துக்கு பிரத்யேகதை என்ன? வாசிங்க, வாசிங்க. அவர் நியமங்களின்படியே நடந்தார். போதும். ஒன்று, அந்த குடும்பம் எப்படி நடந்தது? அந்த குடும்பத்துக்கு நாயகனுடைய பேர் என்ன? சகரியா. நாயகி பேர் என்ன? ஒன்று, அவர்கள் எப்படி நடந்தார்கள்? கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும். ரெண்டு, அவரிட்ட சகல நியமனங்களின்படியையும் நடந்தார்கள். அப்போ கட்டளைக்கும் நியமனங்களுக்கும் வித்தியாசம் உண்டு. அதை நான் உங்களுக்கு சொல்றேன். கட்டளை, கற்பனை என்று சொல்லுகிறது ஆண்டவரால் எழுதி கொடுத்தது. அல்லேலூயா. அது ஒருபோதும் என்ன செய்யாது? மாறாது. அது எழுதுனது தான் என்னது? கற்பனை. அல்லேலூயா. நியமனங்களுக்கு என்ன வரும்? என்ன வரும்? சொல்லுங்களேன், என்ன வரும்? சொல்லுங்களேன், சொல்ல மாட்டியோ? சொல்லுங்க, என்ன வரும்? மாற்றம் வரும். நியமனங்கள் என்று சொல்லுகிறது ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு சொல்லி நடத்துகிறதாக்கு தேவன் தருகிற நியமனம். அல்லேலூயா. தெய்வ நியோகம். அல்லேலூயா. மனசிலாச்சு உங்களுக்கு? இப்போ தேவனுடைய நடத்துதல் புரிஞ்சா உங்களுக்கு? இப்போ அது ஒவ்வொரு நாளும் அதுக்கு என்ன உண்டாகும்? என்ன உண்டாகும்? சேஞ்சஸ் உண்டாகும். ஆனா கட்டளைக்கு என்ன இருக்காது? அது ஆண்டவர் சொன்னது தான், எழுதி கொடுத்தது தான். அல்லேலூயா. ஆனா இவர்கள் ஆண்டவருடைய நியமனங்களுக்கு கூட லங்கனம் வருத்தவில்லை. அல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் அவருடைய நியமனங்களுக்கு கூட எந்த மாற்றமும் வருத்தவில்லை. ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதபீடத்தில் உட்கார்ந்து அவருடைய நியமனங்களை, அவருடைய நியோகத்தை கேட்டு அவரிடத்திலிருந்து வாங்கி நடக்கிற ஒரு பரிசுத்த குடும்பம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய குடும்பமும் அப்படி மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த குழந்தையை பற்றி வாசிக்கும் பொழுது 14ஆம் வசனம் வாசிங்க. போதும். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் எப்படி இருக்கு? பிறப்பின் மூலம் என்ன வரும்? பிறப்பின் மூலம் என்ன வரும்? சந்தோஷம் வரும். வாசிங்க கீழே. அவன் கர்த்தருக்கு முன்பதாக பெரியவனாயிருப்பான். திராட்சரசமும் மதுவும் குடியான். தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். போதும். அல்லேலூயா. எவ்வளவு விசேஷமான ஒரு பிள்ளை ஆண்டவர் கொடுக்கிறாரு. எவ்வளவு விசேஷமான ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு.
தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த சந்ததியை பெற்றெடுத்த குடும்பம் ஆண்டவருக்காய் ஆண்டவருடைய கற்பனைகளை மீறவில்லை, அவருடைய நியமனங்களை மீறவில்லை. ஒவ்வொரு நாளும் அவருக்காய் வாழ்ந்த ஒரு பரிசுத்த குடும்பம் தான் அவர்களுடைய குடும்பம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து அந்த வசனத்தில் சொல்லுகிறது, அவருக்கு முன்பதாய் குற்றமற்றவர்களாய் நடந்தார்கள். அல்லேலூயா. எந்த குற்றமும் என்ன செய்யலை, எந்த குற்றம் என்ன செய்யலை, செய்யலை. அல்லேலூயா, அல்லேலூயா. படைத்தவர் பார்க்கும் பொழுது எந்த குற்றமும் என்ன செய்யலை. இவர்களுக்கு ஆண்டவர் சொன்னதை கொடுப்பதற்கு எந்த குற்றமும் இவங்க மேலே இல்லை. அல்லேலூயா. தேவன் பிள்ளையே வயிற்றில் இருக்கும் பொழுதே உன் பிள்ளை பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு தடையாய் இந்த குடும்பத்தில் எந்த குற்றத்தையும் ஆண்டவர் கண்டுபிடிக்கவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக என்னன்னு சொல்கிறேன், அவர்கள் தேவனுக்கு முன்பதாய் நீதியுள்ளவர்களாய் வாழ்ந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு முன்பதாய் நீதியுள்ளவர்களாய் வாழ்ந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால என்ன சம்பவித்தது? அந்த 57ஆம் வசனம் வாசிங்க. எலிசபெத்துக்கு பிரசவ காலம் நிறைவேறின போது அவள் ஒரு புத்திரனை பெற்றாள். கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. வாக்குத்தத்தம் நிறைவேறுச்சா இல்லையா? ப்ராமிஸ் நிறைவேறுச்சா இல்லையா? கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுச்சா இல்லையா? அவர்கள் உடன்படிக்கையில் கீழ்ப்படிந்ததனால குறித்த காலத்தில் அவள் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தார். இன்றைக்கு வாக்குத்தத்தத்தில் உண்மையாயிருந்தால் குறித்த நாட்களிலே தேவன் சொன்னது உன் வாழ்க்கையில நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரசவ காலம் நிறைவேறின போது அவள் ஒரு புத்திரனை பெற்றெடுத்தாள். வயசு ஒரு ப்ராப்ளம் இல்லை. அவருடைய வாக்குத்தத்துக்கு முன்பதாய் மலட்டொரு ப்ராப்ளம் இல்லை. அவருடைய ப்ராமிஸுக்கு முன்பதாய் வாக்குத்தத்தம், அவருடைய ப்ராமிஸுக்கு முன்பதாய் வயதொரு ப்ராப்ளம் இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மெடிக்கல் ரீதியா பார்த்தா எலிசபெத்துக்கும் சகரியாவுக்கும் ஜென்மத்தில் என்ன இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. சயின்ஸ் ரீதியா பார்த்தா அவங்க வாழ்க்கையில் ஒரு புத்திரனை அவர்கள் பார்க்கவே முடியாது. விதி எழுதி வைத்திருந்த குடும்பம். அல்லேலூயா. இன்னைக்கு நான் ஆத்மாவில் சொல்றேன், எந்த விதி உலகம் எழுதினாலும் கர்த்தருக்கு நீ உண்மையாயிருந்தால், அவருக்கு நீதி உள்ளவர்களாயிருந்தால், அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்திருந்தால் உனக்கு வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவரால் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் சொன்னது எதனால நடந்துச்சு? தேவன் சொன்ன ப்ராமிஸ் எதனால நடந்துச்சு? அவர்கள் கர்த்தரிடத்துல கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் அவர்கள் நடந்தார்கள். சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. கர்த்தரிட்ட, எல்லாரும் பின்னாடி இருக்கிற எல்லாரும் சொல்லணும். யார் இந்த 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 அந்த ஆந்த மொழி ஒன்று முடிச்சுட்டு ஆரி இருக்காண்டா, நல்லா கவனிக்கணும். பாதி உறக்கத்திலே காஞ்சாரணா இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. சிலது அங்கே கண்ணும் பூத்து சிக்கல் இருந்தவர் இப்படி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மிக்கரும் தலைக்கு மேலே தான் நிற்கும் ப்ராமிஸு. நான் இனி அடுத்தங்கோட்டு வரல. அல்லேலூயா, அல்லேலூயா. வடையிட்டு வலிச்சாலும் அது இறங்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. வெடி வச்ச பாஸ்டர் வந்தாலும் அது அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல உன் கண்ணு திறக்கட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ராத்திரி முழுவதும் பின்ன எப்படி உறக்கம் வராது இருக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பின்ன எப்படி கொட்டாய் வராது இருக்கு? அல்லேலூயா. வாயிலோட ஈச்சை ஏறாம பார்த்துக்கோ. ஏமே கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா.
எப்படி நிறைவேறுச்சு தெரியுமா? அவர் சொன்னது எதனால நிறைவேறுச்சு தெரியுமா? கத்தரிட்ட. சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, கத்தரிட்ட. பின்னாடி உள்ள சத்தம் தான் எனக்கு வேணும். பின்னாடி உள்ள சத்தம் தான் எனக்கு வேணும். சொல்லுங்க சத்தமா. கத்தரிட்ட சகல கற்பனைகளின்படி அவர்கள் நடந்தார்கள். இரண்டாவது, அவர்கள் நியமங்களின்படி நடந்தார்கள். அவருக்கு முன்பதாய் குற்றமற்றவர்களாய் இருந்தார்கள். தேவனுக்கு முன்பதாய் நீதி உள்ளவர்களாய் வாழ்ந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால ஏற்ற காலத்திலே தேவன் கொடுத்த ப்ராமிஸ் நிறைவேறினது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. அவர் கொடுத்த ப்ராமிஸ் நிறைவேறினது. அவர் மனமாறுகிற தேவன் அல்ல, அவர் மனமாறுகிற மனுஷன் அல்ல, அவர் பொய் சொல்லுகிற மனுஷன் அல்ல. அவர் சொன்னதை செய்து முடிக்கிற வல்லமையுள்ள கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஏன் என்கிற கேள்வி இனி இருக்கக்கூடாது. ஏன் என்கிற கொஸ்டின் இனி வரக்கூடாது. அவர் சொன்னதை செய்வார். செஞ்சிருக்காருல்ல, எலிசபெத்துக்கு செஞ்சிருக்காருல்ல, சகரியாவுக்கு செஞ்சிருக்காருல்ல, நமக்கு செய்யாமல் இருப்பாரா? நம்ம நடக்க வேண்டிய விதத்தில் நடந்தா அவர் சொன்னதை செய்வார். அவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல. நாம் எல்லாரும் இப்படி எழும்பி நிற்கலாமே ஆண்டவருடைய சமூகத்தில், எல்லாரும் இப்படி ஆண்டவருடைய சமூகத்தில்.